நீங்கள் நினைப்பது வேறு, தேவன் ஒரு மனிதனை நடத்தும் விதம் வேறு. காலை வந்தனங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை இந்த இன்று உங்களோடு என்கிற நிகழ்ச்சியில் சந்திப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். 325 நாட்கள், 325 வாக்குத்தத்தங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை பற்றி தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஒரே அதிகாரத்தில் மட்டும் ஏறக்குறைய 12 ஆசீர்வாதங்கள், நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிற ஆசீர்வாதங்களிலே 4வது ஆசீர்வாதம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்பதே இந்த 4வது ஆசீர்வாதம். அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மறுபடியும் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார், நீங்கள் அல்ல, உங்கள் சுய முயற்சிகள் அல்ல என்பதற்கு இன்னொரு ஆதார வசனம், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? என்னுடைய ஆத்துமாவை தேற்றி என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். என கண்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் எவ்விதம் நடத்துகிறார்? உங்கள் ஆத்துமாக்களை வியாதிப்படுத்தி அல்ல, உங்கள் ஆத்துமாக்களை கஷ்டப்படுத்தி அல்ல. மிக அழகாக தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று. ஆத்துமா என்பது உணர்வுகளின் இருப்பிடம். Soul is the place of feelings. ஆகவே அவர் என் ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறார். ஒரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, He leads me in the paths of righteousness by refreshing and restoring my soul. அதாவது என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய உணர்வுகளை அவர் புதுப்பிப்பதன் மூலம், மறுமலர்ச்சி அடைய செய்வதன் மூலம் என்னை தமது பாதையில் அவர் நடத்துகிறார் என்பதே. நீங்கள் நினைப்பது வேறு, தேவன் ஒரு மனிதனை நடத்தும் விதம் வேறு. அவர் ஒருவனை வியாதிப்படுத்தி நீதியின் பாதையில் நடத்துகிறவர் அல்ல. அவர் ஒருவனை கஷ்டப்படுத்தி நீதியின் பாதையில் நடத்துகிறவர் அல்ல. அவர் ஒருவன் ஆத்துமாவை தேற்றி அதன் மூலம் நீதியின் பாதையில் நடத்துகிறவர். தேவன் உங்களை நடத்துகிற விதம் அற்புதமானது, அது அழகானது, அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள் என்று. தேவன் உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 13:24 சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. உண்மைதான். அதன் அடுத்த வரி விதமாய் சொல்லுகிறது, அவன் மீது அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று. ஆகவே ஒரு மனிதன் தன் பிள்ளையின் மீது அன்பாய் இருப்பான் என்றால் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீங்களும் நானும் கூட நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தண்டிக்கப்பட்டோம். எங்கே தண்டிக்கப்பட்டோம்? சிலுவையிலே இயேசுவுடனே கூட நாமும் தண்டிக்கப்பட்டோம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆம், நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே தண்டிக்கப்பட்டோம். ஆகவே இனி நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தண்டனை ஒரு மனிதனை திருத்தும் என்றால் நிச்சயமாக கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் வாங்கின தண்டனை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை திருத்தி இருக்கிறது, உங்களை மாற்றி இருக்கிறது. அந்த மாறுதலுக்கு பெயர்தான் ரட்சிப்பு. இனி அவர் உங்களை தண்டிக்கிற தேவனாய் அல்ல, இனி அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். உடைந்து போன உள்ளத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இனி முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். வாழ்க்கையிலே தோற்று போன மனநிலையோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர் உங்களை நடத்தப் போகிறார். எப்படி? உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், உங்களை மவிதமாய் நடத்துவார். உங்கள் ஆத்துமாவை புதுப்பிப்பார். உங்கள் உணர்வுகளை மறுமலர்ச்சி அடைய செய்து உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் ஆத்துமாவை, உன் உணர்வுகளை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் உன் ஆத்துமாவை தேற்றி உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன் என்பதை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சந்திப்போம் நாளை காலையில். God bless you.